சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக நிர்வாகிகள் மாநாடு திருச்சியில் முதலமைச்சர் பங்கேற்று பேசினார். இந்த மாநாட்டில் பேசும்போது அது நிர்வாகிகளுக்கான கூட்டம். அந்த கூட்டத்தில் பேசும்போது அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குகிறது அப்படின்றது பாஜகவை மையப்படுத்தி சொல்கிறார். அதன் பின்னர் அதிமுக தொண்டர்களை பார்க்கும்போது உண்மையிலேயே நாங்கள் பரிதாபப்படுகிறோம், ஏன்னா டெல்லியில் போய் கட்சியை அடமானம் வச்சுட்டாங்க அப்படின்றார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஏன் அதிமுக தொண்டர்கள் மேலே இவ்வளோ அனுதாபம், பரிதாபம் இதெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம்? அப்படி சொல்கிறதுனால அதிமுகவுடைய ஓட்டுகளை பெற்றுவிட முடியும் என்று மு.க.ஸ்டாலின் கருதுகிறாரா? இது முதல் முறை இல்லை சார். உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியும். அவர் பல காலமாகவே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை சித்தப்பான்னு சொன்னது, அப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தை பற்றி ஒரு கொஞ்சம் சில இடத்துல புலகாங்கிதம் அடைந்து பேசினது, ஜெயலலிதா அம்மையாரை பற்றி கொஞ்சம் பாசிட்டிவ் சில இடங்களில் பேசியிருக்கிறாரு. இப்போல்லாம் ஏன் பேசுகிறாருன்னா, அந்த ஓட்டு வங்கி குறிப்பாக தொண்டர்களுடைய பார்வைங்களாம் நம்ம பக்கம் திரும்பணும். நீங்கள் திமுக என்னதான் நீங்கள் சொன்னாலும் கூட்டணி வச்சு தான் தமிழ்நாட்டை இது வரைக்கும் ஆண்டிருக்கிறாங்க. மு.க.ஸ்டாலின் அதிமுக மேலே, அதிமுக தொண்டர்கள் மேலே ஒரு பரிவு, இந்த அனுதாபம் இதெல்லாம் காட்டுறதுனால அதிமுக கேடர்ஸுக்கு ஸ்டாலின் பரவாயில்ல நம்மளை அனுசரிக்கிறார் அப்படின்றதுனால திமுகவுக்கு ஒரு அனுசரணையாக இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியும்? அப்படி வாய்ப்பே இல்லை சார். இப்போது ஓபிஎஸ்ஓ அல்லது மற்ற நபர்களோ பார்த்தீங்கன்னா தனி நபர்களுக்கு சர்வேவலுக்காக ஒரு அமைப்பு நோக்கி நகருவாங்க. ஒரு கட்சி தொண்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த தொண்டன் அந்த இயக்கம் தான் தன்னை வளர்த்தது, அந்த இயக்கத்தோடு தான் நிற்கிறோம்னு நினைப்பான். இப்போ நீங்கள் சொல்கிறதே ரெசிபொருளாக எப்படி மாறும்னா, நம்ம கூடவே உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், தலைவர் பாரு அதிமுக தொண்டர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு திமுக தொண்டர் தான் வருத்தப்படுவான். ஏன் நம்மளை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு, நமக்காக கொலை கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு கோவப்படுவான். ஏன்னா விரக்தியிலையும் ஒரு ஆற்றாமையின் உச்சத்தில் இருக்கிறது யார் தெரியுமா? திமுக தொண்டர்கள் தான், அதிமுக தொண்டர்கள் இல்லை. இப்போ அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் நாம எடப்பாடி பழனிசாமி கீழே ஒன்று திரண்டாச்சு, டிடிவி உள்ள வந்தாச்சு, இப்போ நம்ம பாமக உள்ள வந்தாச்சு, பிஜேபி இருக்குது, திமுக ஒரு நாள் திரள்றோம், முடிஞ்சு போச்சு. அதுதான் அவங்களுடைய கான்செப்ட். அவங்க கொள்கை கூட்டணி, கோட்பாடு கூட்டணி அதெல்லாம் சொல்றது கிடையாது. திமுக தொகுதிக்கு ஒன்றா சேர்ந்துருக்கிறோம், அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. இவர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடப்பது 2022 சட்டமன்றத்தில் தாங்க. இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு 24 மணி நேரமும் வாயை திறந்தாலே பிஜேபி 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 பிஜேபி. தமிழ்நாட்டின் எதிர்கட்சி யாருங்க? உடனே எடுத்துட்டு போயிருவாங்க, நிதிஷ்குமார் எடுத்துட்டு போயிருவாங்க. வட இந்திய அரசியல் என்பது வேறு, தமிழ்நாட்டு அரசியல் என்பது வேறு. இல்லை, அதனால தான் இப்போ திருச்சிக்கு பிரதமர் பிரச்சாரத்துக்கு வர இருக்கிறார். ஒரு ட்விட்டர் போட்டிருக்கிறார். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து திமுக பயப்படுகிறது, அச்சப்படுகிறது, தேசிய ஜனநாயக கூட்டணி பிரபலமாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு பேசுறாரு. அதனால தான் இப்படி பேசுறாரு அவரு. இல்லைங்க, எனக்கு இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் ஒரு ட்விட்டர் போட்டு தமிழ்நாட்டுக்கு வந்த மாதிரி தெரியல. என்னன்னா, பிஜேபிக்கு திமுக தங்களை பேசுறதுன்றது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. உள்ளுக்குள்ள நம்மளை பத்தி பேசிட்டாங்கப்பா, பரவாயில்லப்பா அப்படின்னு. திமுகவுக்கு என்னன்னா, அதிமுகவை டம்மி பண்ணி பிஜேபி பத்தி பேசி ரெண்டு பேரும் ரெசிப்ரோக்கலா, நான் உன்னை அடிக்கிற நீ என்ன அடி இப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான போக்கு. முதல்ல அதிமுக தான் என்டிஏவுக்கு தலைமை எனக்கு தமிழ்நாட்டில் இல்லையா? அப்போ அதிமுகவை பற்றி பேசாம தவிர்ப்பதற்கு காரணம் நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. ஒரே காரணம் தான், தமிழ்நாட்டை பற்றி சிந்திக்க கூடாது யாருமே, தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றி யாரும் பேசக்கூடாது, தமிழ்நாட்டு மக்களுக்கான நெருக்கடிகளை குறித்தும் அவர்களுடைய கஷ்டங்களை குறித்து யாரும் பேசிடக்கூடாது. அப்படி என்ன பண்ணலாம்? சாஃப்ரனைஸ் தமிழ்நாடு பண்ண பார்க்குறாங்க, தமிழ்நாட்டை காவிமயமாக்க பார்க்குறாங்க. ஸ்டாலின் தான் ஆள்கிறார், அதை முடியாது. யாரு மாற்ற பார்க்குறா? என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டை காவிமயமாக்கல சார், சிகப்பு மயமாக்கிட்டு இருக்காங்க. எப்படி தெரியுமல்ல, 26வது காவல் விசாரணை படுகொலை நடந்திருக்கு தமிழ்நாட்டில். சிவப்பு மயம், ரத்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. படிக்கிறோம் பாருங்க. கிருஷ்ணகிரியில பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு ஒரு மர்டர், திரிசூலம் சென்னை திரிசூலத்தில் 2 மர்டர், சங்கரங்கோவில் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல 2 மர்டர் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு மானாமதுரையில் ஒரு காவல் விசாரணை படுகொலை. இந்த படுகொலைகள் நடந்ததுனால சாஃப்ரனைஸ் ஆகாது சார், சிகப்பு மயமாகும். தமிழ்நாடு ரத்த கலரியா மாறப்போகுது. சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை, அதெல்லாம் பிரச்சனையாக இங்க மாறாம அரசியல் கூட்டணி எதை சொன்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கிடைக்குங்கிற ஒற்றை நோக்கத்தை தாண்டி உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை. பண்ண சாதனை சொல்லி ஓட்டு கேட்கணும்ல. என்ன சாதனையை சொல்லி நீங்க ஓட்டு கேட்குறீங்க? பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி எங்க வந்துருச்சு. 4 எம்எல்ஏ தாங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க.
ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணி வச்சு மந்திரி சபையில் பதவி சுகத்தை அனுபவிச்சு கட்சி தானே நீங்கள் திமுக. நீங்கள் மட்டும் பிஜேபியோட போவே மாட்டேன்ற மாதிரி பேசுறீங்க. நான் பிஜேபி ஆதரிக்கல, ஆனால் பிஜேபி தான் எங்க பிரதான பிரச்சனை 26 கேட்டால் இல்லை. எனக்கு பிஜேபியை விட எனக்கு இங்க தனிப்பட்ட உள்ள பல பிரச்சனைகள் இருக்கு. பிஜேபி நான் வெறுக்கிறேன் சார். பிஜேபி தமிழ்நாட்டுக்கு தேவையில்ல கட்சி சார். வேற அலையன்ஸ் கூட வராங்க, முடிஞ்சு போச்சு. நான் பெருசா நினைக்கல. ஆனா என் பிரச்சனையை மடைமாற்றுவதற்காக என் கரண்ட் பில்லு பிரச்சனையை நீங்க பேச மாட்டீங்க, பால் விலை பிரச்சனையை பேச மாட்டீங்க. இதோ வந்துருச்சு இப்ப ஈரான் அமெரிக்கா போறால சிலிண்டரும் கிடைக்க போறது இல்ல, அந்த பிரச்சனை கொடுத்து உங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா நீங்க தான் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே. இந்த பக்கம் பாலாறு, இந்த பக்கம் தேனர் ஓடுது உங்களுக்கு. இல்ல அதுதான் தமிழக அரசின் திட்டம் என்னன்னு அன்புமணி கேட்கிறாரு. திட்டமே கிடையாது இவங்கள்ட்ட. அவருக்கு தெரியல பாவம். அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தவர். அவர் யோசிப்பார்ல, யோசிக்க தெரியும்ல, அவர் அமைச்சரா இருந்தார். இவங்க யோசிக்க மாட்டாங்க. எப்பா நீங்க போய் இப்போ தெருவில் போய் பாருங்க சார். அடையார் ஆனந்த பவன், சங்கீதா உணவகம் அப்படின்னு பிரபலமான பல உணவகங்கள்லயே கூட பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் இல்லைன்ட்டாங்க. 2 நாளைக்கு தான் ஸ்டாக் இருக்குங்கிறாங்க. இல்லை இப்போ ஹாஸ்டல் மாதிரி இருக்கவங்களே உணவகங்களில் வந்து தோசை கிடையாது, சப்பாத்தி கிடையாது, விடுதிகள் கிடையாது. அம்மா உணவகம் என்ன பண்ணுவாங்க? பட்டியலின பசங்க படிக்கக்கூடிய அந்த விடுதிகள் என்ன பண்ணுவாங்க? பெண்கள் விடுதிகள் என்ன பண்ணுவாங்க? இல்லை இப்போ அம்மா உணவகத்தை தொடர்ந்து ரன் பண்ணணும், அதில் கூடுதலாக இன்னும் வரவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கக்கூடிய ஏற்பாடு பண்ணணும்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. அவங்க இழுத்து மூடுதலா பிளானா இருக்காங்க. இல்ல இப்ப ஒரு அரசாங்கம் அம்மா உணவு மாதிரி ஒரு விஷயம் நடத்துறதுல கேஸ் சிலிண்டர் தான் பிரச்சனைனா நீங்க எலக்ட்ரிக் அந்த மாதிரி இது கன்வெர்ட் பண்ண முடியல. அது உடனடியாக அரசாங்கம் அதை செய்யலாம். கவர்மெண்ட் ஹாஸ்டல் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ப்ரொவைட் பண்றதுக்கு பண்ணலாம். அதெல்லாம் ஒரு அரசாங்கத்தில் செய்யக்கூடிய விஷயம் தானே. நீங்க சொல்ற மாதிரி அரசாங்கம் வந்து முன்கூட்டியே இப்ப வந்து ஈரான்ல அமெரிக்கால போறோம்னு எங்கேயோ நடக்கல. இன்னைக்கு உலகம் வந்து இந்த கைபேசிக்குள்ள அடங்கிருச்சு. எங்க இது நடந்தாலும் அந்த தாக்கம் இந்த இடத்துல இருக்கும். இன்னைக்கு ஜெய்சங்கர் இந்துல செய்தியே பார்க்கிறோம். ஜெய்சங்கர் சொல்றாரு, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், ரெஸ்பான்ஸ் வரலங்கிறார் ஈரான் கிட்ட இருந்து. உங்களுக்கு தர வேண்டியது 2 மாசம் நம்ம பேசிட்டோம், நம்ம கடல் வழியா வர வேண்டிய கச்சா இன்னும் வரல அப்படிங்கிறாரு. அப்ப பெட்ரோல் விலை என்ன ஆகுது, டீசல் விலை என்ன ஆகுறது, கேஸ் என்ன ஆகிறது, இப்படி நீங்க முன்கூட்டி சிந்திக்கணும் சார். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி. அப்போ அந்த இடத்துல இருக்க வேண்டிய அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்றாங்கிற கேள்வி நியாயமான கேள்வி. அதை பத்தி உங்களுக்கு சிந்தனையே கிடையாது. ஒருவேளை எரிபொருள் பிரச்சனை வந்து தட்டுப்பாடு வந்து விடுகிறது, கேஸ் சிலிண்டருக்கு ஏற்பட்ட மாதிரி ஏற்படுகிறது வைங்க, இலங்கை மாதிரி ஒரு வரிசையை கட்டி நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமா? இப்போ இந்த மாதிரி சூழலில் தேர்தல் எப்படி சாத்தியம்? ஏன்னா அதுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணுமே. அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும். இன்னொன்று இவங்க என்ன வேணால் வாக்குறுதி கொடுப்பாங்க. எனக்கு அதுதான் அதை நினச்சா பயமாக இருக்குது. இப்போ நம்ம தாவேல தலைவர் இருக்கார் விஜய், அவர் சொல்லிட்டா அப்படி பாருங்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசம். உங்களுக்கு இலவசம் கிடையாது. இப்போது சிலிண்டர் இப்போ விஜயில் வச்சுக்க முடியாது. ஏன் இல்லை, இப்போ ஒரு அடிப்படையாக இந்த பொருளாதாரம் உலக அரசியல் தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் வாக்குறுதி கொடுக்கவே மாட்டா. அப்படி அவர் அள்ளி வீசுகிற, அப்படி அவருக்கு என்ன தெரியும் பாவம். இப்போது இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் அடுத்த நோக்கி நகரணும் அப்படின்னா இருக்கிற பிரச்சனையை குறித்து முதல்ல யாராவது ஒருத்தர் பேசணும். முதலமைச்சர் அதை பற்றி பேசுகிறாரா? இது ஒரு ஸ்பீச்சை பார்த்தீங்க, திருச்சியில் அவ்வளோ பெரிய கூட்டம், நாங்கள் இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கோம் சார், செஞ்சுருக்கிறோம் சார். ஓபிஎஸ் முகத்தை காமிச்சு ஓட்டு வாங்கன்னு நினைக்கிற மாதிரியான ஒரு அற்பமான ஒரு வேலை எதுவுமே கிடையாது. ஓபிஎஸ்ல எத்தனை ஓட்டு விழுகும் உங்களுக்கு? முதல்ல அவர் யார்? கட்சியால் வெளியேற்றப்பட்டவருங்க. அவரை சேர்த்து கூட திமுக வலிமையாகுதுன்னா திமுக அவ்வளோ பலவீனமாக இருக்கா? போய் தங்கத்தமிழ்ச்சொல்ல கேட்டு பாருங்க. அது அவரும் முன்னாள் அதிமுக தான், அவர் ரத்தத்தின் ரத்தம் தான். வேற யாராவது ஒரு ஆள் இருக்காங்களான்னு பாருங்க, உடன்பிறப்பு இருக்கான்னு பாருங்க, கேட்டு பாருங்க. பிரச்சனை என்ன இருக்கு கிரௌண்ட்னு சொல்லுவாங்க. இவர் வேற வந்துட்டாரா, என்ன பண்ணுறது இல்லை, கையை பசஞ்சுக்கிட்டு இருக்கான். பிரச்சனை அதிமுகவுக்கு அவங்க ரூட்டு கிளியராக இருக்குது. பிரச்சனை உங்களுக்கு தான் சார். எவன் எப்போ யார் காலை வாருவான்னு தெரிலங்கிறாங்க திமுக காரங்களாம் கேட்டோம்னா. அப்போது சிக்கலை குறித்து, மக்கள் பிரச்சனையை குறித்து பேசாமல் கஸ்டடியல் டார்ச்சர் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை குறித்து நீங்கள் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு கண்டனம், ஒரு தப்புன்னு சொல்கிறது கூட இந்த அரசாங்கத்துக்கு வந்து, இந்த தலைமைக்கு வந்து ஒரு மனசு இல்லை. டிஜிபி இப்போ வரைக்கும் போடாமல் இருக்கிற அவலம், கொடுமை, ஒரு மோசமான சூழல் வேறு எங்கேயும் நடக்கலை. கேட்டால் ஊபிஎப்பா அரும்பாங்க. முன்னெல்லாம் ஊபிஎப்பா இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஊபிஎப்பா டிஜிபி போடல, நானும் டிஜிபி போடலங்கிறாங்க. வித்தியாசமாக உருட்டுறாங்க. இல்லை கால கொடுமையாக இருக்குது. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி காமிச்சதை ஓட்டுவாங்கன்னு நம்புகிறாங்க. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க, நான் நம்புகிறேன். இப்போ பிஜேபியோ அதிமுக ஓட்டு போடுறாங்களா, திமுக ஓட்டு போடுறாங்களோன்னு இல்லை இங்கே விஷயம். யார் மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. என் கருத்து அதுதான்.
இப்போ இந்த சிவகங்கை விஷயத்தில் அந்த கோவில் தம்பி அஜித்குமார் படுகொலை இப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த லேடி வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த நபரே இப்போ உயிரோட இல்லை, அந்த நகை எங்கே இருக்குன்னு ட்ரேஸ் அவுட் பண்ண முடியலன்றாங்க. அப்படியே கிடைச்சாலும் அது எனக்கு போடக்கூடிய மனப்பான்மையில் இன்றைக்கி நான் இல்லை, அதனால் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன்றது அளவுக்கு அவங்க பேசியிருக்கிறாங்க. இப்போ பிரச்சனை வந்து கம்ப்ளைண்ட் யார் மேலே கொடுத்தாங்க, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறாங்களான்றது இல்லை, எப்படி அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்க, அந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்டு உண்மையா பொய்யா அது இன்னும் தெரியல. யார் இவ்வளோ வேகமான இந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு காரணங்கள் யார், யாருக்கிட்டேருந்து ப்ரெஷர் வந்துச்சு, இதுக்கு பின்னணியில் இருந்தவங்க யார், இதுதான் தொடர்ச்சியாக அதில் கேட்டுட்டு இருக்க கேள்வியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் பதில் ஒன்றும் வர மாதிரி தெரியலையே. Court accepts CBI's final report in jewelry theft case linked to Ajit Kumar's custodial death. The complainant stated that she had no objection to the closing of the case as untraced. She made an endorsement and also filed a memo to this effect. அதாவது நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேங்க, என்னுடைய நகை அன்ட்ரேஸ்டாக இருக்குது, அன்ட்ரேஸ்டு அதாவது தேடி பார்க்குறாங்க கிடைக்கலங்க. அப்போது உங்களுடைய விஷயம் அந்த தம்பி தான் திருநாராயணனே தெரியல. அப்போ எந்த வேகத்தில் எந்த அடிப்படையில் இந்த மோசமான காவல்துறை அதிகாரிகள் அந்த தம்பியை அடித்தே கொலை பண்ணாங்கன்னு தமிழ்நாடு அரசால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? அந்த அழுத்தம் கொடுத்த அந்த அதிகாரி யார், அல்லது இவங்களுக்கும் அந்த அம்மையாருக்கும் என்ன லிங்க் இருந்துச்சு, எதன் மூலமாக பேசினாங்க, அவங்கள தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களா, அந்த விஷயம் தெரிய வரணுமா இல்லையா? அப்போ இவங்களால பண்ணணுமா இல்லையா சார்? இப்போ இத்தனை நாள் கழிச்சு அன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து சொன்னால் அது கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்றைக்கே அதான் சொல்லலைன்னா அன்றைக்கே அதுதானே இருந்திருக்கும். அப்போ அது ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கு அதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணவங்களுக்கு தெரியாதா இது வந்து ரைட்டு தப்பு, இவன் சொல்கிறது உண்மை இருக்குது உண்மை இல்லைன்றது அவங்களால அனுமதிக்க முடியாது. நிறைய பேர் வந்து அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் திமுக என்ன சொன்னாங்கன்னா அடிமைகளின் ஆட்சின்னு சொன்னாங்க. அடிமைகளின் ஆட்சி இது யாரும் தெரியுமா? இது அதிகாரிகளின் ஆட்சி. அதிகாரிகளின் அடிமையாக அரசாங்கம் இருக்குது. கொடுமை தான். இப்போ நீங்கள் சொல்ல வந்த விஷயம் அந்த லேடி வந்து என்ன அந்த லேடி சொல்கிறாங்க சார், இது பாருங்க. The Chief Judicial Magistrate pursued the records and CBI's final report, which it had filed earlier. The report stated that the jewelry remained untraced, கண்டுபிடிக்க முடியல, and despite an investigation, no clues were uncovered nor had the pointed towards any person. இவர் தாங்க எடுத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அதையும் முடிக்கல. Who might have committed the alleged theft. The court then accepted the final report filed by CBI. இவங்க கொடுத்ததை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, கேஸ் க்ளோஸ்டுங்கிறாங்க. இப்போ தம்பியை க்ளோஸ் பண்ணவங்க என்ன பண்ணலாம்? நீ நகையை திருநான்னு சொன்ன, நகையை திருநா கூட சார் இந்த நாட்டில் எவ்வளவோ கொள்ளை அடிக்கிறான், எவ்வளவோ மோசடித்தனம் பண்ணுறான், எவ்வளோ ஊழல் பண்ணுறான், பேர் சொல்ல விரும்பலை. ஒரு சாதாரணமாக ஒரு தம்பி நகையை எடுத்துட்டான்னு சொல்லி அவனை அடித்தே கொலை பண்ணியிருக்குது ஒரு அதிகார வருகன்னா அது இந்த ஆட்சியில் நடக்கிறது சமூக நீதியா சார்? அது திராவிட மாடலா சார் அது? அப்போ அதை ஏன் நீங்கள் கவனிக்காமலே மறுக்கிறீங்க? அப்போ விளிம்பு நிலையில் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கவனுடைய குரடனையை கேட்க மாட்டீங்கன்னா நீங்கள் என்ன திராவிட மாடல், நீங்கள் என்ன சமூக நீதி மாடல்? அப்படி மாறுதட்டிக்கு பேசாதீங்க. ஓட்டுக்கான மாடல், மோடியின் மாடலை ஃபாலோ பண்ணக்கூடிய இன்னொரு மாடல், அவ்வளோதான் இந்த மாடல் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால தான் பண்ண சாதனைகளை வச்சோ நீங்கள் எது வச்சு சார் தமிழ்நாட்டில்? அதிமுகவா பாஜகவா? அதிமுக தானே. அதிமுகவை எதிர்த்து இவங்க பேசின பேச்சு என்ன? ஏன்னா இவங்களுக்கு தெரியும் மைனாரிட்டி ஓட்டு வேணும், அவங்கள பயமுறுத்தணும்னா பிஜேபி காட்டி தான் பயமுறுத்தணும். அதற்கான வேலையை செவ்வனே பார்த்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். பட் மக்கள் தெளிவாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மானாமதுரை விஷயத்தில் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த லேடி இது வந்து அவங்க மேலே ஏற்கனவே நிறைய அலிகேஷன் சொன்னாங்க, டிபார்ட்மெண்ட்டு ரீதியான அலிகேஷன் சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் எதுவுமே இது வரைக்கும் ஆக்ஷனே இல்லாமல் இருக்குது. இப்போ சிபிஐ விசாரணை இந்த கேஸுக்கானது தனி, இவர்கள் மேலே ஏற்கனவே இருக்கிற வழக்கில் இவங்களுடைய நம்பகத்தன்மை என்ன, இவங்களுடைய அந்த புகாரினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றலாம் கொஸ்டினுக்கு இதில் ஏதாவது ஒரு விடை தெரியாதா? சிபிசிஐன்னு வச்சுருக்காங்கல்ல, ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க, ஏன் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நிக்கிதாங்கிற அம்மையார் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. அந்த அம்மையாரை விசாரணை பண்ணி அவங்களோட பின்னணி என்ன, அவங்க யார், ஏன் திடீர்னு வந்தாங்க அப்புறம் திடீர்னு காணாமல் போனாங்க, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு இன்னொரு விசாரித்து முடிச்சிருக்கலாமே சார். அந்த தம்பி செத்து போய் பல மாதம் ஆகுது, ஏன் விசாரணையை முடுக்கி விடலை? ஏன்னா உங்கள் அக்கறையே கிடையாது. ஹலோ சாரிம்மா கேட்டால் போதுமா? நீங்கள் சாரிம்மான்னு கேட்டு போயிடுவீங்க, உயிர் வந்துடுமா? தப்பு பண்ணவன் யாரோ தட்டி கேட்டோம் உள்ள தூக்கி வச்சோன்னு பேசுகிறது தான் சார்.
எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நடந்த கொடூரத்தின் உச்சகட்டம் இந்த 19 பேர் படுகொலை ஸ்டெர்லைட்டில். சிபிஐ போட்டார், அப்புறம் இது போட்டார், ஜெகதீசன் கமிட்டியை போட்டாங்க. திமுக ஆட்சியில் என்ன வந்துச்சு? அருணாச்சலம் எடுத்து வாசிக்கிறாங்க, அவங்க கமிட்டி ரிப்போர்ட் எடுத்து வாசிக்கிறாங்க, இப்படி வாசிக்கிறாங்க. இந்தந்த இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. திமுக என்ன பண்ணுச்சு? கிரிமினல் நடவடிக்கையை தூக்கி இக்னோர் பண்ணீங்க சார். நடவடிக்கையே எடுக்கல, மாற்றாக நீங்கள் ப்ரமோஷன் கொடுத்தீங்க. இது எந்த குடும்பத்தில் போய் சேர்க்கறது? அந்த விவகாரத்தை எதிர்த்து தொடர்ச்சியாக பல இடங்களில் பேசி சிஏவெல்லாம் எதிர்த்து பேசின திருச்சி வேலுசாமி மேலே இந்த முறை வழக்கு போட்டிருக்கீங்க. இந்த 4 ஆண்டில் வழக்கு போட்டிருக்காங்க. யார் மேலே? அந்த அரசாங்கம் எதிர்த்து பேசினவர் மேலே. கால கொடுமை அது. ஏன் அவருன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா திமுக திருப்பி பேசிக்கிட்டு இருக்கா அப்படி அவர். அப்போ இவங்க இண்டிவிஜுவல்ஸை தான் சார் இனிமையாக பார்க்குறாங்க. பிஜேபி சொன்னால் யார் ஓட்டு கிடைக்கும், இவரை பண்ணால் என்ன வேலை நடக்கும், அவ்வளோதான். கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது. இந்த மேட்டர் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். அஜித்குமாரோட படுகொலை வந்து கண்டினியூஸ் படுகொலையோட ஒரு நீட்சி. ஏன் நடவடிக்கை எடுக்கல நீங்கள்? உனால் உங்களுக்கு அக்கறை கிடையாது. இதெல்லாம் எடுத்தால் என்ன ஓட்டா விழுக போகுது, போப்பா அப்படின்னு போயிட்டே இருக்கிறாங்க. இது ரொம்ப மோசடித்தனமான ஒரு அணுகுமுறை. விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருவார், அதிமுக கூட்டணிக்குள்ளே வருவார் அப்படின்லாம் ஒரு 4 நாளாக பேசு பொருளாக போயிட்டுருக்கு. பத்திரிகையிலையும் செய்தி வருது. இந்த அளவுக்கு பேச்சு வந்ததுக்கப்புறம், உதாரணத்திற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தினமலர் நாளிதழில் அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி எத்தனை எண்ணிக்கை சீட்டு அப்படின்லாம் போட்ட உடனே புசி ஆனந்துகிட்டேருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு. இது மாதிரி கூட்டணியே கிடையாது, நாளிதழில் வந்திருக்கு, தவறு அப்படின்லாம் மறுப்பு தெரிவித்து வந்தது. ஆனால் இன்றைக்கி தினத்தந்தியிலே அப்படிலாம் வந்தது செய்தி. எந்த மறுப்பு அறிக்கையும் வரல. மாறா நிர்மல்குமார் பேசும்போது யூகங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லைன்றாங்க. கொள்கை எதிரி அப்படின்னு பாஜக சொல்றாங்க. அப்படி இருக்க கட்சியோட கூட்டணியான்னு கேட்டாக்க நிர்மல்குமாருடைய பதில் அப்படின்றது வந்து ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் வரார் அப்படின்றது ஒரு அர்த்தம் புரிந்து கொள்ள முடிகிறதா நிர்மல்குமார் பேட்டியில்? இல்லை, ஏதோ ஒரு ப்ரெஷரில் இருக்காங்க சார். நான் ஒத்துக்கணும், நம்ம விஜய் அவர்கள் மேலே ஒரு ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷர் வந்து தாக்கு பிடிப்பாரா இல்லையாங்கிறத நீங்கள் எப்படி வெளிப்படுத்தணும்னா, இவர்களை போனவர்கள் பேச வச்சு தான் வெளிப்படுத்தணும். அந்த கேள்வியை ரிசீவ் பண்ணோன்னே, ஏங்க பிஜேபியில் ஒரு கட்சி போங்க, வேறு ஏதாவது கேள்வி கேளுங்க, அப்படி டீல் பண்ணி தானே வச்சுக்கோங்களேன், வேறு லெவலு. பா, திமுகவில் என்ன மூளைக்கு போயா தாவே கலையான்னு சொல்லி கொண்டாடி இருப்பான். இருங்க பேசி சொல்லுவாங்கன்னா அப்போ ஏதோ தடுமாற்றம் இருக்குதுன்னு அர்த்தம். வலையில் சிக்க வைக்கிறாங்க, இழுத்து முடிச்சு உள்ளே வைக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி போனாருன்னா அது காலி சார், கட்சி காலி. திமுக ஜெயிக்குமா தோக்குமான்றது 2வது. தாவேகா காலி. தாவேகாவுக்கு இப்போ தனித்து போட்டியிட்டாலும் இந்த முறை தேர்தலில் சீட்டு பிடிச்சி வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு முடியாது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவர் கடுமையான பணியாற்றணும் சார். அவர் கூட்டணியில் சேர்ந்தாருன்னா, அதாவது நிறைய பேர் நினைப்பாங்க இந்த கொள்கை இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் உள்ளே வரும்போதே கொள்கை எதுன்னு பிஜேபி சொல்லிட்டு வந்தீங்க, மற்றவங்க சொன்னாவது மறந்துடுவாங்க. நீங்கள் விஜய் நடிகர், திரை சூப்பர் ஸ்டார், நாளைக்கு உங்களே பார்த்து என்ன கேட்பான்? குரான் மன சத்தியம் பண்ணிய விஜய் இப்படி அசிங்கம் பண்ணிய விஜய்னு கேட்பானா மாட்டானா? இதை விட ரொம்ப மோசமாக கேட்பானா? ரொம்ப டீசெண்டாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. அப்போ அதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவானதாக இருப்பதான் நான் பார்க்குறேன். ஒருவேளை அப்படி போனால் அந்த கூட்டணிக்கு ஒரு பர்செப்ஷன் வயசில் ஒரு பலத்தை கொடுக்கலாம். யாருக்கு? என்டிஏக்கு. ஒரு பார்வையில் கொஞ்சம் முந்தி நிற்பாங்க. பட் வெற்றி பெறுமா தோல்வி கேட்டால் அது ரொம்ப கஷ்டம். இல்லை, இப்போ திமுகவில் சொல்லக்கூடிய விஷயம், விஜயே அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்துட்டாருனால கூட வெற்றி வாய்ப்புன்றது கிடையாது, திமுக தான் வெற்றி அப்படின்றாங்களே. அப்படி ஒரு சூழல் ஒருவேளை விஜய் கற்பனையாகவே வைத்து கொண்டுவோம் அப்படின்னு ஆகணும். அப்படி இருந்தால் வெற்றி வாய்ப்பு வந்து திமுகவுக்கு தானா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது சார். இப்போவே அப்படி சொல்ல முடியாது. அப்போ போனால் அவங்களுக்கு தான் கொஞ்சம் எட்ஜாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா யங்ஸ்டர்ஸு அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க இருக்காங்களே, அவரை ஃபாலோ பண்ணுற பசங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் நான் சொல்கிறவங்களுக்கு ஓட்டு, அவ்வளோதான். ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. நான் எதுக்காக சொன்னேன்னா, கட்சி நடத்த முடியாதுங்கிறேன். கட்சியே காலியாயிருவார். அப்படியே கொள்கை பிடிமானத்தோட அண்ணன் அங்கே போய் விட்டாரெலாம் ஓட்டு போடாமல் இருக்க மாட்டான். பிஜேபி அழகாக கட்சியை முழுங்கிடும். கட்டமைப்பு இருப்பதன் காரணமாகத்தான் அதிமுகவை பாஜகவால் அசைத்து கூட பார்க்க முடியல. எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் அவர் சொல்கிறதானே சீட்டு, அவர் தானே ஸ்ரூடு பொலிட்டிஷியனாக நின்று உட்காந்து இவ்வளோ தான் சீட்டு கிளம்பான்னு சொன்னார். அவரால் முடியுதில்ல. அந்த தன்மையும் அந்த ஆர்கனைசேஷனல் பவரும் டிவிக்கே கிடையாது, விஜய்க்கே கிடையாது. முதல்ல உட்காந்து 10 நிமிஷம் பேசினா ஓகே சார் கழுத்து போட்டு போயிட்டே இருப்பார். அவர் சந்திக்கவே மறுக்கிறார். நம்ம பேசின சம்மன் வந்திருக்குது, 15 அன்னைக்கு போய் அவர் ஆஜராகணும், போவார்ல, அப்போ தெரியும். நன்றி. நன்றி சார்.